நெடுந்தீவின் பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகள் சார்பாக கௌரவ ஆளுநர் அலுவலகம் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மக்கள் எதிர்நோக்கின்ற அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பானது. கௌரவ ஆளுநர் அவர்களே, யாழ் மாவட்டத்தில் 435 கிராம சேவகர்கள் பிரிவு ஆரம்ப நிலையில் நெடுந்தீவு உள்ளது. நிலவளமும் கடல் வளமும் கொண்டு சுற்றுலாவிகளின் கவனத்தை ஈர்த்து வருகின்ற தீவாக நெடுந்தீவு உள்ளது. நெடுந்தீவில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாது புரியோடி போயிருக்கிற குடிநீர் பிரச்சனை, கடல் மற்றும் தரை போக்குவரத்து பிரச்சனை, பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்கள் வெற்றிடங்கள் மற்றும் மருத்துவம் தொடர்பான தங்களின் தயவான கருத்துக்கு கொண்டு வருகின்றோம். குடிநீர் பிரச்சனை, நெடுந்தீவு பிரதேச செயல அறிக்கையின்படி நெடுந்தீவில் 1418 குடும்பங்கள் உள்ளன. அவற்றில் இதுவரை காலமும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு 688 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டன. தற்போது 200 குடும்பங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் மீதமுள்ள 488 குடும்பங்களுக்கு நெடுந்தீவு மேற்கு சாராப்பூட்டியில் இருந்து நீர் வழங்கப்படுகின்ற போதும் அந்நீர் பயன்படுத்த முடியாத நிலையில் உவர்த்தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது. இதைவிட மீதமுள்ள 730 குடும்பங்களின் வீடுகளுக்கு நீரிணைப்பு இல்லாத நிலையில் அவர்களும் சாராப்பூட்டி நீரையே நம்பியிருக்கின்றனர். சராசரியாக ஒரு நாளைக்கு 2 லட்சம் லிட்டருக்கும் அதிகமான நீர் சாராப்பூட்டியில் இருந்து நுகரப்படுகின்றது. கடந்த வருடம் அதிக அளவில் மழை பெய்து 4 மாதங்கள் கடப்பதற்குள் சாராப்பூட்டி நீர் உவர்நீராக மாறியுள்ளது. சாராப்பூட்டி என்பது நமது இயற்கையின் நீரூற்று. அதில் தற்போது கடல் நீர் உட்புகுந்து நன்னீர் உவர்நீராக மாறியுள்ளது. சாராப்பூட்டியில் இருந்து அதிகமான நீரை பாதுகாப்பு படையும் தமது தேவைக்கு எடுத்துச் செல்கின்றனர். இந்த நிலை மாற்றப்பட்டு இயற்கை நீரூற்றுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம். கடல் நீரை சுத்திகரித்து வழங்கும் மட்டுப்படுத்தப்பட்ட இந்த பொறிமுறை விஸ்தரிக்கப்பட்டு நெடுந்தீவு மக்களுக்கும் மற்றும் பாதுகாப்பு படைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் வழங்கப்பட வேண்டும் எனவும் இயற்கையான நன்னீரூற்றுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மக்களாகிய நாம் தங்கள் முன்னிலையிலே வைக்கின்றோம். நெடுந்தீவின் கடல் மற்றும் தரை போக்குவரத்து பிரச்சனை 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த பின்னர் நெடுந்தீவுக்கு நாளாந்தம் பயணம் செய்கின்ற மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தற்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான 3 கடற்கலங்கள் உள்ள போதும் அவற்றினால் முழுமையான சேவையை வழங்க முடியாதுள்ளது. இங்கு போதிய தனியார் படகுகளும் இல்லை. எனவே நாளாந்தம் பயணம் செய்யும் பொதுமக்கள் மற்றும் அரச ஊழியர்களை கவனத்தில் கொண்டு கடற்பயணம் விஸ்தரிக்கப்பட வேண்டும். மேலும் நெடுந்தீவில் புதிய ஒரு தொழில்துறையாக சுற்றுலாத்துறை வெகுவாக வளர்ச்சி பெற்று வருகின்றது. அதிகமான இளைஞர்கள் அதனால் ஈர்க்கப்பட்டு வருகின்றனர். ஆனால் நெடுந்தீவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கான கடல் பயண ஒழுங்குகள் சீர் செய்யப்படாமையினால் பலர் குறுகட்டுவான் துறைமுகத்தோடு திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அல்லது நியாயமற்ற கட்டணங்களை செலுத்தி தனியார் படகுகளை வாடகை அமர்த்தியே பயணம் செய்ய வேண்டிய சூழல் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமையினை கருத்தில் கொண்டும் நெடுந்தீவின் கடல் போக்குவரத்து விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்பதுடன் நெடுந்தீவின் கடல் போக்குவரத்தில் குமுதினி படகு 50 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றியுள்ளது. பெருந்தொகையான நிதி செலவு செய்யப்பட்டு 4 தடவைகளுக்கு மேல் திருத்தப்பட்ட போதும் கடந்த 4 மாதங்களாக துறைமுகத்தில் தடுத்து நிற்கிறது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை இதனை பாராமுகமாக விட்டுள்ளது. எனவே அப்படகு சரியான நிதி மேற்பார்வையின் கீழ் திருத்தம் செய்யப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பது எமது மக்களின் கோரிக்கையாகும். நெடுந்தீவின் கடல் போக்குவரத்தை போன்றே தரை போக்குவரத்தும் பாரிய சவாலாக உள்ளது. தற்போது பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகள் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. அரச செயற்பாட்டை நாம் பாராட்டுகின்றோம். ஆனாலும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு சொந்தமான நெடுந்தீவு மேற்கு பிரதான வீதி கட்டங்கட்டமாக திருத்தம் செய்யப்பட்டு 2 கிலோமீட்டர் தூரம் இதுவரை திருத்தப்படாது பெரும் குன்றும் குழியுமாக உள்ளது. நெடுந்தீவு மேற்கில் அமைந்துள்ள மக்கள் பல்வேறு தேவைகளுக்காக நெடுந்தீவு கிழக்கு நோக்கி வர வேண்டிய கட்டாய சூழல் உள்ளது. இன்னும் நெடுந்தீவு மேற்கில் பெரியதுறை என்ற வரலாற்று துறைமுகம், பாத அடையாளம், குதிரலாயம், வெடியரசன் கோட்டை, ராணி கோபுரம் போன்ற பல சுற்றுலா தலங்களும் உள்ளன. பிரதான வீதி சீர் செய்யப்படாமையினால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த இடங்களுக்கு சென்று பார்வையிட முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே திருத்தியமைக்கப்படாதுள்ள 2 கிலோமீட்டர் தூரத்தை திருத்தி அமைப்பதன் ஊடாக மக்கள் மாத்திரமன்றி சுற்றுலா பயணிகளும் இதனால் பெரும் பயனடைவார்கள். எனவே இவ்வீதியும் அதே போன்று வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான வெள்ளை வீதி உள்ளிட்ட ஏனைய வீதிகளும் சீர் செய்யப்பட வேண்டும் என்பது எமது மக்களின் கோரிக்கையாகும். பாடசாலையில் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்புதல் தொடர்பானது நெடுந்தீவில் காபோத உயர்தரத்தில் கல்வியை போதிக்கும் 3 பாடசாலைகள் உள்ளன. நீண்ட காலமாக கலைப்பிரிவுக்குரிய பாடங்களே உயர்தரத்தில் கற்பிக்கப்படுகின்றன. குறைந்தபட்சம் கலைப்பிரிவை கூட திருப்தியான முறையில்
கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டை மேற்கொள்ள தேவையான ஆசிரியர் வளம் என்பது போதிய அளவில் இல்லை. பின்வரும் அட்டவணை இதை தெளிவாக காட்டுகிறது. நெடுந்தீவு மகாவித்தியாலயம் ஏஎல் ஆசிரியர் பற்றாக்குறை, வரலாறு, புவியியல், இந்து நாகரிகம், நடனம், ஐசிடி, ஜிட், தமிழ் வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே நடாத்தப்படுகின்றது. தாபோத சாதாரணத்தில் ஐசிடிக்கான ஆசிரியர் இல்லை. நெடுந்தீவு ரோக்கா மகளிர் கல்லூரியில் சித்திரம், நடனம், தமிழ் வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே தமிழ் பாடம் நடாத்தப்படுகின்றது. கோயிலுக்குட்பட்டவர்களுக்கு சித்திரம், நடனம் போன்ற ஆசிரியர்கள் இல்லை. நெடுந்தீவு சைவப்பிரகாசா வித்தியாலயத்தில் சங்கீதம், சித்திரம் போன்ற பாடங்களுக்கான ஆசிரியர்கள் இல்லை. இது தவிர சில பாடசாலைகளில் ஆரம்ப பிரிவு ஆசிரியர் பற்றாக்குறையும் உள்ளது. இவற்றை நிவர்த்தி செய்யும் பாடசாலை நிர்வாகம் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் பலமுறை உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த போதும் அவர்கள் இதில் அக்கறை காட்டாததும் பாராமுகமாகவும் இருந்துள்ளனர். எனவே எமது பாடசாலைகளில் உள்ள இந்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பது எமது மக்களின் தார்மீக கோரிக்கையாக உள்ளது. நெடுந்தீவு பிராந்திய வைத்தியசாலையின் குறைபாடுகள். நெடுந்தீவு பிராந்திய வைத்தியசாலையில் பின்வரும் குறைபாடுகள் உள்ளன. நிரந்தரமான மருத்துவ கல்வியாளர் இல்லாத நிலையில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பொது விடுமுறை நாட்களிலும் முற்பகல் 8 மணியிலிருந்து முற்பகல் 10 மணி வரை இயங்கிய வைத்தியசாலை இந்நாட்களில் முழுமையாக இயங்குவதில்லை. ஏனைய 6 நாட்களிலும் மருத்துவ கல்வியாளர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து மருந்து கொடுத்துவிட்டு மதியம் திரும்புவதால் பிற்பகல் 2 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை வைத்தியசாலை இயங்குவதில்லை. அவசரமாக மருத்துவம் தேவைப்படுகின்றவர்கள் வைத்தியசாலையில் தங்கித்தான் சிகிச்சை பெற வேண்டும். நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு 2 மருத்துவ மாதுக்கள் தேவை. ஆனால் இருப்பது 1 மருத்துவ மாது மட்டுமே. 6 பரிசாரர்கள் தேவை. தற்போது இருப்பது 3 பேர் மட்டுமே. சுகாதார பணி உதவியாளர்கள் 8 பேர் தேவை. தற்போது இருப்பது 4 பேர் மாத்திரமே. கடந்த காலங்களில் வெள்ளி அல்லது புதன்கிழமைகளில் நடைபெற்ற பற்சிகிச்சை தற்போது இல்லை. வைத்தியசாலைக்கு நிரந்தர சமையலாளர் இல்லை, டிஓ இல்லை, எம்ஓச்சின் செயற்பாடுகள் திருப்திகரமானதாக இல்லை. இந்த தேவைகளை நிறைவேற்ற இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எமது அதிகாரிகள் எடுக்கவில்லை. இந்த அத்தியாவசிய சுகாதார தேவைகள் உடனே நிவர்த்தி செய்யப்பட்டு எமது மக்களின் சுகாதார நிலைமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே எமது மக்களின் கோரிக்கையாகும். கௌரவ ஆளுநர் அவர்களே, இலங்கையில் வாழும் அனைத்து மக்களை போன்று எமது அத்தியாவசிய தேவைகளை நிறைவாக பெற்று வாழ தகுதியுடைய மக்கள் நாம் என்பது தாங்கள் அறிந்ததே. நீண்ட காலமாக இருந்த இந்த அடிப்படை தேவைகள் நிறைவேற்றாது நிலைபேண் அபிவிருத்தியை மேற்கொள்ளாது இழுத்தடிக்கின்ற செயற்பாட்டினை நிரந்தரமான தீர்வை நாம் உங்களிடம் கூட்டாக கோரி நிற்கின்றோம். நெடுந்தீவு மக்களாகிய நாம் மற்றும் இதன்கள் கையொப்பமிடும் பொது அமைப்புகள் சார்பாகவும் நான் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்று தருவீர்கள் என அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். பணிவுடன் நெடுந்தீவு பொது அமைப்புகள். பிரதி செயலாளர், பிரதேச செயலகம், நெடுந்தீவு. எங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற அந்த தாற்பயத்தை வெளிக்கொணரும் முகமாக ஒரு ஜனநாயக வழிகளை பின்பற்றி ஏற்படுத்தப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் தற்பொழுது பிரதேச செயலகத்தை நோக்கி நாம் வந்திருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர்கள் நாங்கள் தற்பொழுது வாசித்திருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு தரப்புகளுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே நாங்கள் இன்னொருவாக கலந்துரையாடி இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கப்படாத பட்சத்திலேயே நாங்கள் இந்த ஜனநாயக வழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய இந்த மகஜரை நாங்கள் பிரதேச செயலர் ஊடாக பின்வருவோருக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நெடுந்தீவு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் குறைபாடுகள் இருக்கின்றது உண்மைதான். இந்த குறைபாடுகள் இன்று நேற்று ஏற்பட்ட குறைபாடுகள் அல்ல, இவை நீண்ட காலமாக இருக்கிறது. அதனுடைய காரணம் எங்களுடைய நெடுந்தீவினுடைய கடல் கடந்த ஒரு தீவாக நெடுந்தீவு இருக்கிறதால இந்த குறைபாடுகள் கடந்த காலங்களில் இருந்தது. முக்கியமாக இந்த கடல் போக்குவரத்து, பாடசாலை, வைத்தியசாலைகளில் இருக்கிற ஆளணி பற்றாக்குறை, இவையெல்லாம் நீண்ட காலமாக இருக்கிறது. கடைசியாக இருக்கிற டிஎஸ் டிவிஷன்ல பின்தங்கிய டிஎஸ் டிவிஷனாக யாழ் மாவட்டத்துல நெடுந்தீவு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுக்கு பிரதானமான காரணம் எங்களுடைய இந்த கடல் போக்குவரத்தாலதான் இந்த பிரதேசத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு பணியாற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறதால ஆசிரியர்கள் சரி, வைத்தியர்கள் சரி, இனிய உத்தியோகத்தர்கள் பின்னடிக்கின்ற ஒரு நிலப்பாடு காணப்படுகின்றது. ஆகவே
அதே போன்று அபிவிருத்தி வேலைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அந்த அபிவிருத்தி வேலைகளை உடனடியாக மேற்கொள்வது மிகுந்த சிரமம். கடல் வழியாகத்தான் நாங்கள் அதுக்குரிய ரோ மெட்டீரியல்ஸை கொண்டு வர வேணும், உபகரணங்களை கொண்டு வர வேணும், ஆழமீனரை கொண்டு வர வேணும். பெரிய சிரமம், பாரிய அளவில் கொண்டு வருவது என்பது கஷ்டமான விடயம். இருப்பினும் அரசாங்கமானது நீங்கள் நான் பிரதேச செயலாளராக கடந்த 8 மாதமாக பதவியேற்று பணியாற்றிய கால பகுதியிலே உண்மையிலேயே மிக பாரிய அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடுகள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முக்கியமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் பார்க்கலாம், இந்த நெடுந்தேவங்களுடைய குறிகட்டுவானுக்குரிய ஆக்சஸ் ரோட், அது பிரதானமாக இவ்வளவு காலமும் மிக பாரிய ஒரு சேதமாக காணப்பட்ட வீதி அரசாங்கம் அண்மையிலே இதுக்கு 400 மில்லியன் ரூபாய் செலவிலே ஒதுக்கீடு செய்து அந்த வீதி காப்பெட் வீதியாக 2 2 வேஸ் வரக்கூடிய மாதிரி நடுவில் ரவுண்ட் அப் போர்ட் போட்டு செய்து 6 மாதத்துல அதை எக்ஸிக்யூட் பண்ணி இருக்கணும். மிக முழுமையான பயன் எங்களுடைய நெடுந்தீவு மக்களுக்கு. அதே போன்று முந்த நாள் அடுத்த வேலை எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹார்பர், எங்களுடைய ஜெட்டி வேலை திட்டம் கௌரவ பிமல் ரட்நாயக்கா அமைச்சர் தலைமையிலே அண்மையிலே அதற்காக கிட்டத்தட்ட 1000 மில்லியன் ரூபாய் செலவிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வேலைகள் தொடங்கப்பட்டு அந்த வேலைகளும் வருகின்ற வருடம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போன்று இந்த பிரதேசத்திலே இதுவரை காலமும் இல்லாத அபிவிருத்திகள் நடைபெற்றிருக்கின்றன. எங்கள் நெடுந்தீவு பிரதேசத்திலே இதுவரை காலமும் எங்களுக்கு ஒரு பெட்ரோல் செட் இருக்கல, இது ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்கல. இதுவரை காலமும் எங்களுடைய மக்கள் வீதிகள்ல இருக்கிற கடையில வேண்டி பெட்ரோலை ஊற்றி போட்டு அடித்து சென்ற நிலைமை தான் காணப்பட்டது. இதை உணர்ந்த அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு அந்த எக்ஸிக்யூட், அதாவது அந்த குறிகட்டுவான் எக்ஸஸ் ரோட் தொடங்கின அந்த காலப்பகுதியில இதுக்குரிய அபிவிருத்திக்குரிய அந்த பெட்ரோல் செட் ஃபியூவல் ஸ்டேஷனையும் தொடக்கி வைத்து அதை எம்பிசிஎஸ்க்கு பொது நோக்கத்தின் அடிப்படையில் எங்களுடைய பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அது ஒரு மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி. அதே போன்று இதுவரை காலமும் எங்களுடைய கடல் போக்குவரத்துல பிரச்சனைகள் காணப்பட்டது. நான் பிரதேச செயலாளராக கடமையாற்றிய பொழுது உடனடியாக வடகாரகையும் குமுதினியும் பழுதடைந்து காணப்படுகின்றது. குமுதினி கிட்டத்தட்ட 50 வருடமாக இங்கு உங்களுக்கு சேவையாற்றிய ஒரு படகு இயந்திரம் முழுமையாக பழுதடைந்த காரணத்தினால் அதை நாங்கள் மேக்சிமம் அதை திருத்தி பார்த்தோம், சரி வரையில. இனி அதுக்கு நாங்கள் என்ஜின் மாற்ற வேண்டிய ஒரு பாரிய வேலை திட்டம் இருக்கின்றது. ஆகவே அதுக்குரிய டெண்டரும் கோல் பண்ணப்பட்டு விட்டது. நிறையமா வாரக்கிழமை அந்த டெண்டர் ஓப்பனிங் நடக்கும். அதுக்கு பிறகு குமுதினி முழுமையாக திருத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போன்று வடதாரக நாங்கள் டொக்கியாட்டுக்கு அனுப்பி இருக்கிறோம் வேலை செய்யறதுக்காக. ட்ரிங்கோக்கு போயிருக்கிறது. மே மாத கடைசியிலே அந்த டொக்கியாட் வரும். ஆக அது போன்று இந்த இடைப்பட்ட காலத்திலே இந்த நெடுந்த மக்கள் இலவச போக்குவரத்தையே எதிர்பார்த்திருக்கிறதால நீங்கள் தனியார் போக்குவரத்தை அதிகம் விரும்பாதபடியினால் நாங்கள் அதுக்கு இடைப்பட்ட கால பகுதியிலே ஹயரிங் எங்களுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அமைச்சர் அவர்களுடைய பணிப்பின் பேரில் உடனடியாக ஹயரிங்க்கு நாங்கள் போறோம். அந்த ஹயரிங் செய்யறதுக்காக ஒரு நாளைக்கு நாங்கள் கொடுக்க போற காசு 2 லட்சம் ரூபாய். இது பப்ளிக் மணி. வடிவாக யோசிக்க வேணும். இங்க இருக்கிற இந்த 4000 மக்களுக்காக ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாவுக்கு ஹயரிங்க்கு அரசாங்கம் அனுமதிச்சிருக்குது. அந்த போட்டுக்குரிய டெண்டர் ப்ரொசீஜரை முடிஞ்சு இன்னும் ஒரு 3 வீக்ஸுக்குள்ள அந்த ஹயரிங் போட்டும் வந்துடும். அந்த ஹயரிங் போட் வந்தால் 2 வடதாரையோட நெடுந்தாரையோட அந்த ஹயரிங் போட்டும் உங்களுக்கு இலவசமான போக்குவரத்து வேலையை செய்து தரும். அந்த உங்களுக்கு இலவசமாக போக்குவரத்துக்கு அந்த இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல குமுதினியும் வடதாரையும் இங்கு வந்து சேர்ந்துவிடும். அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்க போறதில்லை. அதே போன்று நாங்கள் கடந்த டிசிசி மீட்டிங்ல வடல கிளியரா சொன்னாங்க, உங்களோட மெயின் ரோட் வேலை செய்து தருவோம். 1.5 கிலோமீட்டருக்கு 110 மில்லியன் ஒதுக்கப்பட்டு டெண்டர் கோல் பண்ணி அந்த வேலை தொடங்க போன்றது டெண்டர் அவார்ட் பண்ணி ஆச்சுது. என்ன பிரச்சனைண்டா இப்பத்த அரசாங்கம் இந்த ப்ரொக்யூமெண்ட் ப்ரொசீஜரை சரியான இறுக்கமா வச்சிருக்கேன்னு சொன்னா இந்த ப்ரொக்யூமெண்ட் என்பது மிக கவனமாக செய்யப்பட வேண்டிய விடயம். கடந்த காலத்துல இந்த ப்ரொக்யூமெண்ட்
பிரச்சனைகளால மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் ப்ரொக்யூர்மெண்ட் மனுவலை வந்து திருத்தி இருக்குது. திருத்தினா நீங்க ஒரு அதுக்கு ஓட் பண்ற அதுக்கு பிடர்ஸ் ஆஃபர் பண்ண பிடர்ஸ் வந்து யாராவது அந்த பிடிங்ல வந்து தனக்கு சரியான முறையில கணக்கு கிடைக்க வேண்டிய டெண்டர் கிடைக்கலையே என்று சொல்லி யாராவது முறைப்பாடு செய்தா அவருக்கும் அவர்கிட்ட சரியான காரணங்களை கொடுக்கறதுக்கெல்லாம் 2 weeks நோ ஒப்ஜெக்ஷன் பீரியட் இருக்குது. அப்படியான மிக இறுக்கமான டிரான்ஸ்பெரன்சியான ஒரு மிக நுட்பமான ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறதால உடனடியாக எல்லா வேலையும் உடனடியாக செய்ய முடியாது. ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஆகவே இதாலதான் இந்த டிலே இருந்தது. அதே மாதிரி உடனடியாக அந்த போட் பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வுக்கு வரும். அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை சொன்னீங்க. குடிநீர் பிரச்சனை என்பது உண்மையிலேயே ஒரு பிரச்சனை தான். எங்களுடைய பிரதேசத்துல நன்னீர் வசதி இல்லாத ஒரு பிரதேசம். ஆகவே இங்க உடனடியாக நாங்கள் எங்கேயாவது பெரிய அளவுல ஓவர்ஹெட் டேங்கை கட்டி பைப் லைனிங்கை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலப்பாடு இல்லை. இது நீண்ட காலமா இருக்கிற பிரச்சனை. நன்னீர் இங்கே இல்லை பிரதேசத்துல. ஆகவே நாங்கள் ஆர்ஓ பிளான்ட் ஊடாகத்தான் இந்த திட்டத்தை செய்ய முடியும். ஏற்கனவே இருக்கிற ஆர்ஓ பிளான்ட் உங்களுக்கு தெரியும், 2 ஆர்ஓ பிளான்ட் அங்க நிறுவி இருக்கிறோம். அந்த ஆர்ஓ பிளான்ட் ஊடாக 600 குடும்பங்களுக்குரிய நன்னீர் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு மேலதிகமாக எங்களுடைய கடற்படையினரும் ஆர்ஓ பிளான்ட் ஊடாக நன்னீர் விநியோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நீண்ட காலமாக. ஆனா என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த டிக்வா பிஎல்ல வந்து இந்த என்ஜினுக்குள்ள எங்களுடைய நாங்கள் வந்து கரண்ட் ப்ரொவைட் பண்றது வந்து என்ஜின் ஊடாக அந்த என்ஜினுக்குள்ள தண்ணி போனதால அந்த என்ஜின் கரண்ட் வந்து பிளக்சுவேட் பண்ணினதால அந்த ஆர்ஓ பிளானுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து பழுதா போயிடுது. அப்ப பழுதா போன ஃபீச்சர்ஸும் உடனடியாக எங்களுக்கு அந்த ஆர்ஓ பிளான் ஃபீச்சர்ஸ் இலங்கையில் எடுக்க முடியல. சைனாவில இருந்தா நம்ம அதுக்குரிய டெண்டர் அதில் போல் பண்ணி சைனாவில இருந்தா எடுத்தவை. அதுல கொஞ்சம் காலம் எடுத்துட்டது. ஆனா இப்ப கொண்டு வந்து ஃபிட் பண்ணி நாங்கள் 600 ஃபேமிலிஸுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப என்ன தனிப்பட்ட ரீதியாக கௌரவ அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் நேற்று வந்த போது என்னோட நேரடியாக கேட்ட டிஎஸ் என்ன பிரச்சனை. அப்ப நான் சொன்னேன், இப்படி 600 குடும்பங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற தண்ணி மேலதிகமாக ஆனா எங்களோட 1200 குடும்பங்களுக்கு தண்ணி கொடுக்க வேணும். அதுக்குரிய ஒரு திட்டம் வந்து வாட்டர் சப்ளை மினிஸ்ட்ரியால ஒரு ப்ரப்போசல் வந்து செய்திருக்கணும். அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். இப்போ உடனடியாகவே அவர் எனக்கு அவர்கிட்ட போன்ல இருந்து மினிஸ்டரோட எடுத்து தந்தவர். உடனடியாக கதைக்க சொல்லி உடனடியாக ஆர்ஓ பிளான்ட் உங்களுக்கு மிக விரைவில் வந்து இன்னொரு ஆர்ஓ பிளான்ட் நாங்கள் மேற்கில பூட்டி கிட்டத்தட்ட மீதியா இருக்கிற 300,000 liters தண்ணி வந்து கொடுத்து முழு பிரதேசத்துக்கும் இந்த ஆர்ஓ பிளான்ட் ஊடாக அந்த ஆர்ஓ பிளான்ட் வந்து நாங்கள் கடல் நீரை சுத்திகரித்து கொடுக்க போறோம். ஆகவே அதனால் அதுக்கு 1 வருடம் அப்படி செல்லும். என்ற புது ஆர்ஓ பிளான்ட் மிகவும் கெப்பாசிட்டி கூடினது. ஆகவே அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வார வருடத்துக்குள்ள அந்த வேலை திட்டங்களை முடிஞ்சு. அதே மாதிரி இதுவரை காலமும் நீங்கள் என்ஜின்ல இருந்தா எலக்ட்ரிசிட்டி எடுத்து கொண்டு வந்தீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. எங்களோட ஆர்ஓ பிளான்ட் பழுதாகுது, நீங்க வீட்டுல பாவிக்கிற எலக்ட்ரிக் சாமான்கள் பழுதாகுது. இது எல்லாத்தையும் உணர்ந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி பங்களிப்போட ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ப்ரோக்ராம் வந்து 3 தீவிலையும், நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு 3 இலையும் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும் அந்த உங்களோட இதுல வந்து அது அந்த வேலை திட்டம் வந்து பூர்ணமா ஓரளவுக்கு முடிஞ்சுது. அதை எக்ஸிக்யூட் பண்ணுற கம்பெனின்ற சில டிலேயால பிரச்சனை இருந்தா அதையும் நான் நேற்று கௌரவ அமைச்சருக்கு சொன்னேன். உடனடியாகவே அவர் உதவி அமைச்சருக்கு கதைக்க சொல்லி அவர் வருகிற கிழமை அந்த என்ன பிரச்சனை என்ன டிலே இருக்கிறன்றதை கதைக்கிறதுக்காக வருகிறார். அநேகமாக உங்களுக்கு மே மாதத்துல இருந்து 24 hours ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியால உங்களுக்கு போதுமான பிரச்சனை இல்லாத தடை இல்லாத கரண்ட் வசதிகள் வழங்கப்படும். இந்த கரண்ட் வசதி கிடைக்கப்படுகின்ற பொழுது உங்களுக்குரிய இந்த எலக்ட்ரிக் சாமான்களோ அல்லது இந்த ஆர்ஓ பிளான்ட் பழுதாகிற பிரச்சனைகளோ இனி வருங்காலத்துல இடம்பெற போறதில்லை. அதே போன்று உங்களுடைய நீங்கள் இன்றைக்கு முன்னுக்கு பார்த்திருப்பீங்க, மிக அழகான முறையில அந்த இதுவரை அந்த உடைஞ்சிருந்த எங்களுடைய மக்கள் காத்திருப்பு நிலையமும் கெஃபெட்டீரியாவும் 20 மில்லியன் ரூபாய் செலவில் இப்போ நாங்கள் புனரமைத்து போன 2 கிழமைக்கு முதல்ல அதுக்குரிய திறப்பு விழாவும் நாங்கள் செய்திருக்கிறோம்.
மற்றது கூடுதலாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்குரிய வாழ்வாதாரங்களும் பல்வேறுபட்ட வகையில வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை விட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் என்ற அதை உங்களுக்கு தெரியும், டிக்வா புயல் காலத்துல உண்மையிலேயே நான் இந்த பிரதேசத்துல இருந்து அரசாங்கத்தினுடைய அத்தனை உதவியையும் எடுத்து தந்தாங்க. உங்களுக்கு தெரியும், டிக்வா புயலால வீடு கலவரத்துக்கு கிட்டத்தட்ட 900 குடும்பத்துக்கு 25,000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 537 அனைத்து பாடசாலை பிள்ளைகளுக்கும் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் காசு புத்தக பேக் சப்பாத்து வாங்குறதுக்கு கொடுத்துருக்கிறான். 1112 குடும்பங்களுக்கும் உலர் உணவு கொடுத்திருக்கிறான். அதை விட பாதிக்கப்பட்ட வீடுகள், இண்டஸ்ட்ரீஸ், பிசினஸ் எல்லாத்துக்கும் இழப்பீடு கொடுத்திருக்கிறோம். அவ்வளவுக்கும் அரசாங்கம் தேவையான நிதியை எங்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் எதிர்வரும் காலங்கள்ல இந்த பிரதேசத்தின் மிக முக்கியமான தேவையாக இருக்கின்ற எங்களுடைய நெடுந்தீவு ஜெட்டி புனரமைப்பு, மற்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கடலணையினுடைய பிரச்சனை, மற்றும் அந்த ஆங்கரிங் பாயிண்ட், உங்களுடைய படகுகளை கட்டுறதுக்குரிய ஆங்கரிங் பாயிண்ட், மற்றது அதை விட பாரிய வேலை திட்டங்களுக்குரிய முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டு மிக விரைவில் அவையும் எங்களுடைய கேபினெட் அப்ரூவலை பெற்று இந்த வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். அதை விட நாங்கள் கூடுதலான பெருமளவு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இந்த பிரதேசத்துல நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கூடுதலாக வேற சொல்ல போனால் மற்றது எங்களுடைய பிரதேசத்துல கூடுதலாக வறுமை என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த வறுமையை போக்குறதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 800 குடும்பங்களுக்கு அஸ்வெஸ்மா கொடுப்பனவு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். முதியோர் கொடுப்பனவு, சிறுநீரக கொடுப்பனவு, அதை விட விசேட தேவையுடைய ஒரு புதிய கொடுப்பனவு, பெரும் மக்களுக்கான அத்தனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதியோருக்குரிய கொடுப்பனவு, நிவாரணங்கள் என பல்வேறுபட்ட உதவிகளை அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வகையில பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நீங்கள் கேட்கின்ற முக்கியமான தேவைகள், மற்றது நீங்க சொன்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இஷ்யூ சம்பந்தமாக நான் RDHS கிராமிய சுகாதார பணிப்பாளரோடையும் கதைச்சனால் அவர் புதன்கிழமையில டென்டல் டாக்டர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு டென்டல் டாக்டர் இங்க வாரார். மற்றது VOG-யா இருந்த டாக்டர் சரவணபவா அவரையும் அவர் கடிதம் கொடுத்தாச்சுது எங்களோட பிரதேசத்துக்கு வருகை தர சொல்லி. கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்கசப்பு காரணமாக டாக்டர் இந்த பிரதேசத்துக்கு வருகை தராமல் இருந்தவர் மிக விரைவில் அவரும் இந்த பிரதேசத்துக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கின்றேன். அதே மாதிரி நிரந்தரமாக எங்களுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் இந்த ஊர் எனக்கே டிரைவர் இல்லை, நானும் நடந்தான் தெரியுறேன். எங்களோட ஊர்ல டிரைவர் எடுக்க இயலாது. இங்க ஆட்கள் யாருமே டிரைவரா இல்லை. அதே பிரச்சனை எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. ஆகவே இப்ப நிரந்தரமா இங்கத்த ஊரை சேர்ந்த ஒரு ஆள் ஆம்புலன்ஸ் டிரைவராக பெர்மனண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி நீங்க சொன்ன அபிவிருத்தி உத்தியோகத்தருடைய அப்பாயின்மெண்ட் 28ஆம் தேதி அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியமிக்கப்படுவார். 2 நர்சிங் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. 2 சிங்களீஸ் களுத்துறை கோல் மாத்திர பிரதேசத்தை சேர்ந்து 2 பெண் தாதியர்கள் முழு நேரமாக இங்கு கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆளணி பற்றாக்குறை என்பது எல்லா திணைக்களத்தையும் இங்கு மட்டும் இல்லை, அது இலங்கை பூராகவும் எல்லா திணைக்களங்கள்லையும் ஆளணி பற்றாக்குறை என்பது இருக்கிறது. வைத்தியசாலை பாடசாலைகளிலே அதே மாதிரி பாடசாலையில இருக்கிற டீச்சர்ஸ் பிரச்சனை உண்மையிலேயே அதனால் நானே DCC மீட்டிங்ல இஷ்யூவா தான் சொன்னேன். என்ன, நான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். நாங்கள் A-level படிக்கிற பிள்ளைகள் இந்த காலம் 2 வருடங்கள், அந்த 2 வருடத்துக்குள்ள டீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னா அது இந்த வாழ்க்கை பிரச்சனை தான். ஆகவே அந்த அடிப்படையில் நான் வந்த காலத்தில இருந்து இதை அமைச்சர்கிட்ட எங்களுடைய கௌரவ ஆளுநர் அமைச்சர்கள் ஊடாக நாங்கள் அந்த விடயங்களை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நான் சொன்ன மாதிரி இந்த பூரா போக்குவரத்து இந்த பிரச்சனைகளால தான் அவர்கள் பின்னடிக்கின்றார்கள். ஆனால் கட்டாயம் அவர்கள் மிக விரைவில் இந்த பாடசாலையில் இருக்கிற ஆளணி பற்றாக்குறையும் நிவர்த்தி செய்யப்படும். அதை விட உங்களுக்கு தேவையான என்ன தேவையோ அவற்றை பூர்த்தி செய்வதற்கு நான் கௌரவ அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் என்னோட நேரடியாக காய்ச்சவர் சொன்னவர். BS உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரதேசத்துல மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ தன்னோட நேரடியாக கலைக்க சொல்லி தான் அந்த துறை
அமைச்சர்களோடையும் உயர் அதிகாரிகளையும் உடம்புல கூப்பிட்டு உங்களுடைய ஏதாவது தேவைகள் இருந்தால் உடனடியாக நிவர்த்தி செய்வேன் என சொல்லியிருக்கிறார். அந்த வகையில மிகச்சிறந்த ஒரு அமைச்சர். எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களும் நெடுந்தீவு அனைத்து பிரதேசங்களுமாக டெவலப் வளர்ச்சியடைந்த மேல் மாகாணத்தையோ அல்லது மத்திய மாகாணத்தையோ மட்டும் கண்டி கலம்பூர் குருநாகல் என்று போக்கஸ் பண்ணாமல் ரூரல் ஏரியா எல்லாத்தையுமே சிங்கள பகுதிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் பகுதிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து பகுதிகளையும் முழுமையாக அபிவிருத்தி செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் அமைச்சர் நீட்டிய இந்த நாள் நடைபெற்ற உரையிலையும் அது கூறியிருந்தார். ஆகவே உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். மேக்சிமம் அரசாங்கம் தங்களுக்கு இருக்கிற பொது நிதியை பயன்படுத்தி முழுமையிலையும் பூர்த்தி செய்யப்படும் என்றாலும் மக்கள் இங்கே இருக்கிற உங்களுடைய குறைபாடுகள் உங்களோடு சேர்ந்து டிக்வா புயல் காலத்திலேயும் இங்கே தான் இருந்தன. எல்லா நேரமும் உங்களோட இருக்கிறேன். நானும் இதே போக்குவரத்து பிரச்சனைகள் எல்லா சிக்கல்களையும் வாகனம் பல குறைபாடுகளுடன் நானும் பிரதேச செயலாளராக இங்கு கடமையாற்றி கொண்டிருந்தது. உங்களுடைய வழிகள் எனக்கும் புரியும். ஆனால் பெருமளவு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டிருக்கின்றன. இதர இப்பிரச்சனைகளும் மிக விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என உறுதியுறுகிறது. நன்றி.